श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्वेताश्वतर उपनिषत् 16வது மந்திரம். सविश्वकृद् विश्वविदात् सविश्वकृद् विश्वविदात्मयोनिः कालकाल कालकाल गुणी ग्नः कालकाल गुणी सर्वविद्यः ग्नः प्रधानक्षेत्रज्ञपतिर्गुणेशः संसारमोक्ष स्थितिबन्धहेतुः ऋषि श्वेताश्वतर இந்த அத்தியாயத்தோட முக்கியமான கருத்துக்களை சொல்லி இனிமேல் வரப்போகிற 5-6 ஸ்லோகங்களுக்குள்ள ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்து உபதேசம் முடியறது. எல்லாரும் கேட்குறதா? கடந்த சத்சங்கத்தில் முடிவு செஞ்சு கிளம்புற சமயத்தில் ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். யாருக்கு ஞாபகம் இருந்திருக்காது, யாரும் அதை பற்றி சிந்திச்சும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் திரும்பி அதை சொல்லி தெரிவிக்கிறேன். அப்படி ஆரம்பிப்போம். பலது இருக்கே, இங்கிலீஷில் சொன்னால் அப்போ ஞாபகம் வரும். அன்றைக்கி சொன்னீங்க, மெனி திங்ஸ் ஷுட் பிகம் ஃபியூ திங்ஸ் அண்ட் ஃபியூ திங்ஸ் ஷுட் பிகம் டூ திங்ஸ் அண்ட் டூ திங்ஸ் ஷுட் பிகம் ஒன் திங், then you will know everything. The one thing actually not nothing, but that one thing reveals everything. அப்படி என்ன அர்த்தம்? பலது இருக்கேன்னு பாவனைன்னு முதல்ல விட்டுடணும். சரி, அப்படி பலது வச்சுக்கல சார், கொஞ்சம் வச்சுக்கலாமா? கொஞ்சம் வச்சுக்கோ. எவ்வளோ வச்சுக்கலாம்? 3 வச்சுக்கோ. 3. நீ, ஈஸ்வரன், அப்புறம் ஜகத்து. அதுக்கப்புறம் இதில் வந்து திரும்பி 1 மைனஸ் பண்ணணும், 2 வச்சுக்கணும். ஈஸ்வரா அப்புறம் நீ. ஏன்னா ஜகத்து ஈஸ்வரனுடைய ஸ்வரூபந்தான். அதுக்கு பிறகு ஞானத்தினால நீ இல்லைன்னு உணரணும். அப்படி சொன்னால் நல்லது. ஜீவ ஈஸ்வரன், நீ ஈஸ்வர ஒன்றுன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கு. ஈஸ்வரன் தவிர அந்த ஒன்று தான் இருக்கேன், அதுதான் எல்லாமாவா காணப்படுறது, அதுதான் சொல்லி அதே நினச்சிக்கிட்டு அதே ஸ்மரணம் பண்ணிட்டு அதுக்கே சரணாகி அதினே வணங்கி விரும்பி வழிபட்டுட்டே இருந்தால் காலக்கிரமத்தில் அந்த ஈஸ்வர் நீன்னு சொல்லிட்டு பிரம்மனன்னு சொல்லி உணர்வாய். இப்படி சொல்கிறோம், ஈஸியாக இருக்கு. இது சொல்கிறதுக்காக தான் இங்கே அந்த ஒரு ஈஸ்வரன் பற்றி சொல்லும்போது ஏகஹான்னு பல ஸ்லோகங்களுக்குள்ள ஸ்வேதாஸ்வதர் மறுபடியும் அதை திரும்பி சொல்கிறாரு. இந்த 16வது ஸ்லோகம்ல அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் வந்து எல்லாத்தையும் பண்ணவர் அவர் தான், எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கிறது அவர் தான், எல்லாத்தையும் திரும்பி முணுங்கிறது அவர் தான், எல்லாத்தையும் பற்றி ஒழுங்க தெரிஞ்சு வச்சுக்கினது அவர் தான். எல்லா ஒரு மூளைக்குள்ளே, ஒரு மனிதனுடைய தலைக்குள்ளே இருக்கிற மூளைக்குள்ளே அந்த கினக அதையும் அவரே தான். அப்படி இருந்து
எல்லா வித்யா ஏதாவது இங்கே இருந்தது அபராவித்யா பராவித்யா எல்லா வித்யா ஸ்வரூபம் அவரே தான். வித்யா வித்யா ஸ்வரூபிணியை நமஹ. அப்புறம் அதனால் வேதாந்த பரமாக சொல்லும்போது இந்த ரெண்டுத்தனி இங்கே ரெண்டுன்னு எது சொன்னமோ இந்த ரெண்டு இப்படி சொல்லாமல் வேதாந்தத்தில் பிரதானம் அண்டு க்ஷேத்ரஜ்ஞான்னு சொல்லுவோம். பிரகிருதி புருஷ, மேட்டர் அண்ட் த ஸ்பிரிட். ஆனால் மேட்டர் கூட அந்த ஸ்பிரிட் இன்டராக்ட்னா வியக்தமாகும் போது த்ரூ தட் எப்படி ஒரு வெளிச்சமான ஒரு பீம் லைட்டு வந்து ப்ரிசம்லேருந்து போகும்போது பல வர்ணங்கள் நியூட்டன் வர்ண சக்கரம் வரும். சின்ன வயசில் அந்த நியூட்டன் சக்கரம் போட்டு அதுக்கு கலர்ஸ் போடுறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ட்ராயிங் கலர்ஸ் வரும். அதே தான் வானவில்லில் கூட நடக்கிறது. ஆனால் இந்த வெளிச்சத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சு ஆகலை. அதனால் பல குணங்கள் இருக்கிறது போல மாயா மூலமாக வியக்தமாகும்போது அப்படி கலர் கலராக காணப்படுவார். அதனால் இங்கே சம்சாரம்னு சொன்னாலும் பந்தம்னு சொன்னாலும் மோட்சம்னு சொன்னாலும் இருக்கேன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு விஷயந்தான் ஒன்றுலொன்று இத்தனை காணப்படுறது. அப்போ அந்த ஒன்று நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டால் இத்தனையும் மறைஞ்சு போயிடும். இத்தனையும் மறைஞ்சு போயிடும். என்ன, கண்ணுக்கு முன்னாடி நின்று மறைஞ்சு போகாது, மனசுக்கு முன்னாடி தெரியாமல் மறைஞ்சு போகாது. இருக்கிறதெல்லாம் இது நிஜம் இல்லைன்னு அந்த அறிவு மூலமாக மறைஞ்சு போயிடும். அறிவு மூலமாக முக்கியத்துவம் கொடுக்கல அதுக்கு. அதனால் மறைஞ்சு போகிறதுன்னா எங்கே காணாமல் போகும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கே போகாது. இந்த மாயா ஜகத்தை எப்படி இப்படி காணப்பட்டுகிட்டே இருக்கும். ஞானம் வந்துச்சு, நமக்கு வந்துச்சுல்ல, வந்துச்சு நினச்சிக்கிறோம். என்ன ஆயிடுச்சு, சரீரத்துக்கு ஒன்றும் ஆகலை. இதுக்கு இருக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ் அப்படியே இருக்குது. இதுக்கு சுகர் இருக்குது, பைப்பி இருக்குது, அப்புறம் இன்டைஜஷன் இருக்குது, தலைவலி இருக்குது, முட்டி வலி இருக்குது, எல்லாரும் இருக்குது. சரீரம் அப்படி இருக்குது, பிரகிருதி அப்படியே இருக்குது. சரியா? இந்த பிரதான புருஷ ஆர் பிரகிருதி புருஷ ஆர் க்ஷேத்திரகனை இது ஒழுங்காக புரிஞ்சுக்கணும்னு இவ்வளோ உபனிஷத்தில் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம நீங்கள் தயவு செஞ்சு 13வது அத்தியாயம் பகவத்கீதனை கேட்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு அங்கே ரிஃபைன்மெண்ட் இன் எ டிஃபரெண்ட் வே. அதெல்லாம் நான் இங்கே சொல்ல முடியாது. பகவான் கிருஷ்ணர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணார் அங்கே அப்படியெல்லாம் புரியும். சரி, அடுத்ததாக இப்போது 17வது மந்திரம். சதன்மயோ ஹ்யம்ருத ஈஷ சம்ஸ்தஹ க்னः சர்வகோ புவனஸ்யாஸ்ய கோப்தா ய ஈஷஸ்ய ஜகதோ நித்யமேவ நான்யோ ஹேதுர்வித்யத ஈஷனாய. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த சகுண பிரம்மா ஈஸ்வரர் ஜகத்து மொத்தத்துக்கு ஆதாரபூதமாக இருந்து ஜகத்து மாறிட்டே இருந்தால் கூட காணப்பட்டு அப்புறம் காணாமல் போகிறதா இருந்தால் கூட அந்த ஈஸ்வரன் மட்டும் அவர் அமரனாகவே இருக்கார். அவர் மாறலை. அப்புறம் அப்படி இருந்து அவருடைய ஈஷ சக்தி கண்ட்ரோலிங் பவர் வந்து குறையாமல் அப்படியே இருக்கு. பூர்ண ஈஷ தத்துவம்
அதோடு இருக்கு. அதனால தான் வெஷ்டியான இந்த ஜீவனாக நிற்கிற இந்த சரீரத்திலிருந்து வியக்தமாகிற நானும் ஈஸ்வரன் ஆக முடியாது. உபாதி மூலமாக பார்த்தேன். தேகபாவேன தாசோகந்தான், ஜீவபாவேன அதோட அம்சந்தான். ஆனால் தத்துவபாவேன அகமேவ துவம், நீ நான் ஒன்று, தத்துவபாவேன. அதனால் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எப்பவுமே வணங்கி சரணாய் தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ சக்தி கிடையாது. என்ன சக்தி வேணும் எனக்குன்னா ஒன்றும் வேண்டாம். பெருசாக நான் அஷ்டசித்திகளை கேட்கல, அது பண்ணணும் இது பண்ணணும்னு. யாருக்கும் இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவனுக்கு இல்லை. ஒருத்தன் ராஜாவாக இருக்கிறான், ஒருத்தன் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறான், இன்னொருத்தன் ஒன்றும் இல்லை. இன்னொருத்தன் ரொம்பவே எந்த பேரு புகழ் ஒரு தகுதி பெருசாக எதுவுமே இல்லாமல் இருக்கிறான். ஆர்த்திகமாக சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், சாரீரிகமாக வியாதினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னதான் அந்த ஈஸ்வரன்கிட்ட வேணுமன்னா உன்ன மாதிரி எனக்கு சக்தி வேண்டாம். இங்கே இந்த சின்ன உபாதி மூலமாக என்ன நடக்கிறதோ, இது சுற்றி என்ன நடக்கிறதோ அது எல்லாத்திலிருந்து அதோடைய தாக்குதல் அது எதுவுமே என்னை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற ஒரு ஞானஸ்திதி மனோநிலை எனக்கு கொடு. அவ்வளோதான், அவ்வளோதான். அப்படி கேட்டுட்டு இருந்து அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த ஞான நிஷ்டையில் உட்கார்ற போலையும் சககரிச்சு குருன்னு அனுப்பிச்சு சாஸ்திரம் கேட்க வச்சு இதெல்லாம் நடக்கிறது. அவ்வளோதான், போதும். இனிமேல் நான் எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை கடவுள்கிட்ட. அப்படி இது மட்டும் பிரார்த்தனையில் இருக்கலாம். அப்போது இந்த விதத்தில் பார்த்தா டு accept and to tolerate and to go with it, எனக்கு தைரியம் ஸ்தைரியம் வீரியம் வேணும். பிருஹதாரண்யக உபனிஷத்தில் ஒரு அழகான பிராமணத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அங்கே 3 விதமான தபஸு சொல்லி பேசப்படுது. ஒன்று என்ன, வியாதி பற்றி தபஸ் தியானம், வியாதி பற்றி தியானம் பண்ணணுமா, மரணம் பற்றி தியானம் பண்ணணுமா, அப்புறம் தகனம் பற்றி தியானம் பண்ணணுமா. ரொம்ப எந்த உபனிஷத்திலும் அந்த மாதிரி அப்படி கருத்து சொல்லவே இல்லை. உனக்கு வியாதி வந்தால் ஒரு மனுஷனுடைய பேலன்ஸ் ஸ்டேட், ஒரு மனுஷனுடைய ஞானஸ்திதி சாந்தி நிலை எப்போ தெரியுமன்னா அவன் வியாதியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவனை அதனை எப்படி ஏற்றுக்கிட்டு எப்படி பேசுகிறான் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அது பொறுத்து இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால உபனிஷத்து அங்கே அது ஒரு பிராமணமாக எடுத்துகிட்டு சொல்லப்பட்டது. அப்புறம் மரணம் பற்றியும் தியானம் பண்ணணுமா. எதுக்குன்னா இதெல்லாம் அது என்ன ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு தைரியம் வருதுக்குதா. சரி, இப்போ இங்கே என்ன சொல்லிட்டுனோம், அவரை பற்றி இப்படி சர்வஜ்ஞனோ சர்வவியாபி ஜெகத் ரக்ஷகனோ எல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஸோ சொன்னதே சொல்லுது போல் இருக்கு. இப்போ முந்தாவது மந்திரம் சாராம்சம் சொல்லும்போது நீங்கள் இதே தான் சொல்லிட்டீங்க. ஆனால் இங்கே பதங்கள் பார்த்தாங்கன்னா இதே தான் இருக்குது மறுபடியும். சர்வஜ்ஞா சர்வவியாபி ஜெகத் ரக்ஷகன், ஜகத்துடைய சாஸ்வத பரிரக்ஷகன். இங்கே என்ன கருத்துன்னா, என்னை யாராவது காப்பாற்றுவான், எனக்கு மானசிகமாக பலம் கொடுப்பான், எனக்கு வர கஷ்டங்களை தாங்கிக்க முடிய எனக்கு ஒரு சக்தி கொடுப்பான்னா அது ஒரு ஈஸ்வரன் மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இங்கே ஜெகத்துடைய சாஸ்வத பரிரக்ஷகன் அப்படின்னு. அதனால் அதர்வைஸ் என்னாகும்னா நான் வெளியில்
அவர் ஒரு மகாத்மா சொன்னது போல் மரண சமயே சாம்பயேவ சகாய. அதனால் டாக்டர்ஸோ பந்துகளோ குழந்தைகளோ பிள்ளைகளோ பணமோ இது எதுவுமே ஒன்று அந்த பிருகதாரண்யகம் சொன்னது போல் நான் ஏற்றுக்குவேன், அவ்வளோதான். I would grumble about the disease, about the death. எப்படி வரும் இது? பரிபூர்ண ஞான நிஷ்டல இருந்திருக்கணும். இல்லைன்னா அந்த ஈஸ்வரன் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ பிடிப்பு. ரெண்டும் ஒன்று தான். ஞானம் இருந்தால் தான் அந்த பிடிப்பு இருக்கும். பட் பக்தி ஈஸ்வரனை பிடிச்சிக்கிறது అనేది சொன்னால் நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நீ பிரம்மமனை பிடிச்சிக்கோ, அப்படியே அந்த நிஷ்டல இருந்தால் அது கொஞ்சம் பக்குவத்தை இருந்தால் அது புரியும், வரும். பட் எனி திங் வில் ஹெல்ப் யூ. புரியுதா? ஸோ நம்ம வேதாந்தம் கேட்டு நம்முடைய பிராரப்த கர்மத்தை நம்ம சரி பண்ண போகிறதில்லை. நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் அவங்களுடைய சேஷ்டைகள் அவங்களுடைய பிஹேவியர்னையும் சரி பண்ணி போகிறதில்லை. உலகத்தினையும் பிரகிருத்தினையும் ஒன்றும் நம்ம தொட முடியாது. இப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்கோன்னா, நடந்தது நடக்கட்டும், இருந்தபடிக்கே இருப்பேன். ரமணருடைய வாக்கியம் அந்த அது, இருந்தபடிக்கு இரு, அவ்வளோ. அப்போது నెమ్మది శాంతి అనేది இங்கே கிளாஸ் கேட்கும்போது இருந்துச்சு, தியானம் பண்ண இருந்துச்சு, அப்படியெல்லாம் இருக்கிறது. அப்படி போகிறதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, சுற்றி என்ன நடந்தாலும் சரி, இதெல்லாமே இப்போ பகவத்கீதையில் 20 பாயிண்ட்ஸை பகவான் பேச போகிறார் அடுத்த வாரத்தில். அதுதான் வேணும் நமக்கு. ஏதாவது சரி பண்ணதுக்கப்புறம் நான் சரியாக இருப்பேன், அது தவிர எதுவுமே சரி பண்ண முடியாதுங்க. அது என்னமோ அது தான் இருக்கு. ஆனால் அதாவாக இருந்தால் கூட நீயாவாக இருக்கலாம். அதிக பேர் இருந்தபடி இரு. யோசிக்கணும், எது சுலபம்? அன்கண்ட்ரோலபிள், அன்பிரிடிக்டபிள், அன்டிபெண்டபிள். என்னதான் நீ பண்ணுவேன்? தி வேர்ல்டு, உலகம் என்ன அன்பிரிடிக்டபிள். எப்போ என்ன யாருக்கு யாருக்கு தெரியாது. அன்கண்ட்ரோலபிள். கண்ட்ரோல் ரூமில் அனௌன்ஸ் பண்ணுவான், புயல் காற்று வர போகிறது, 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும், எல்லோரும் போய் எங்காவது மறைஞ்சுக்குங்கோ, நுழைஞ்சுக்குங்கோ. என்ன பண்ணால் கண்ட்ரோல் ரூமில் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணான். புயல் காற்றுன்னு இவன் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுவானா? பூகம்பம் வரப்போகிறதானது இன்னும் அப்படி கேட்ஜெட்டுன்னு கண்டுபிடிக்கல. வந்ததுக்கப்புறம் கிராஃபு பண்ண இவ்வளோ வந்துச்சு போயிடுச்சேனே. சப்போஸ் கண்டுபிடிச்சா கூட அவன் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ண முடியும். தப்பிச்சுக்கிறவனு கொஞ்சம் ஓடி தூரமாக எங்கேயாவது போனால் போவான், பொடிச்சுக்குவான். பொடிச்சிக்கிட்டான் இல்லை, 222 பேர் போனால் ஒருத்தனை மட்டும் வெளியில் அப்படி எப்படியோ எஜெக்டாக நடந்து வரானு. புரியுறதா? கடைசி என்ன சொல்கிறாருன்னா, அப்போது அந்த ஈஸ்வரனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு யாராவது இல்லை, அவர் யாராவது வேறு ஏஜென்ட்ஸ் அவருக்கு கீழே இருக்காங்களா? இந்த கடவுள் வேறு வேறு காட்ஸ் எல்லாம் கூட அவருடைய ஏஜென்ட்ஸ் மாதிரி சொல்லும் சாஸ்திரம், நம்ம கூட நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்களெல்லாம் அவர் சொல்லபடி தான் செய்யணும். அதனால் இன்ஸ்ட் ஆஃப் இந்த ஏஜென்ட்ஸ்னு பிடிச்சிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஓனர்னே பிடிச்சிக்கிறோமே. ஏஜென்ட்ஸ்னு எப்பவுமே நம்ப முடியாது இல்லையா? ஏஜென்ட் தான்.
ஓ, எல்ஐசி ஏஜென்ட்டும் அதே சொல்கிறான், யோகக்ஷேமம் வகாங்கமனே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறான்? அது சொல்லி பகவான் சொன்னது எங்கே, இவன் சொன்னது என்ன? அதனால வேறு யாரும் இந்த ஜெகத்தன் இப்படி நடத்துறதுக்கு இன்னொருத்தர் இல்லைன்னா அவர்னு ரூல் பண்ணுறதுக்கான இன்னொருத்தர் யாரும் கிடையாது அப்படின்னு இந்த கடைசி கருத்து. நான் அந்யஹா ஹேது வித்யத ஈசனாய. வேறு இன்னொரு காரணம், வேறு இன்னொருத்தர் அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன் ரூலர், ஒன் கண்ட்ரோலர், ஒன் எஜமானன். அது அப்படி சொல்லி அடுத்தது 18 and 19 ரெண்டும் சேர்ந்து படிப்போம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை தம் ஹ தேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே நிஷ்கலம் நிஷ்க்ரியம் சாந்தம் நிரவத்யம் நிரஞ்சனம் அம்ருதஸ்ய பரம் சேதும் தக்தேந்தனாமிவானலம் தக்தேந்தனமிவானலம். ஏன் ரெண்டுன்னு சேர்ந்து படித்தோம்னா, இந்த ரெண்டாவது மந்திரத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு வெர்பு அது மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் இங்கே எல்லாமே எக்ஜெக்டிவ்ஸ் தான் சொல்லப்பட்டதுனால இதையும் சேர்த்து மேலதையும் சேர்த்துக்கிட்டு படித்தாதான் அர்த்தம் கரெக்டாக போகிறோம். முதல் ஸ்லோகம் கடைசியில் முமுக்ஷுவான நானும் அகம், முமுக்ஷுவான நான் அகம் வை சரணம் பிரபத்தே. வைன்னா இங்கிலீஷ் வை இல்லை, ரியல்லி உண்மையாக நிஜமாக சரணம் பிரபத்தே. பார்த்துக்கல, இவ்வளோ நான் பேசியிருக்கானே, இப்போ அரை மணி நேரம் பேசியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ அது எல்லாத்துக்கும் முடிவு பண்ண சரணம் பிரபத்தே, சரணம் பிரபத்தே. யார் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன். நான் இங்கே வந்து முதல் 19வது மந்திரத்தில் இருக்கிற அர்த்தங்கள் எடுத்துக்கிட்டு, ஏன்னு சொன்னால் அது வந்து பிரம்மஸ்வரூப லட்சணங்கள் சொல்கிற போர் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் மேலது பார்த்தா அப்புறம் சகுண ஈஸ்வர சகுண பிரம்மனை பற்றி சொல்கிற போல் இருக்கு. நமக்கு எது முக்கியம்? நிர்குண பிரம்மன் தான் முக்கியம். ஆனால் சகுண பிரம்மம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. நிர்குண பிரம்மம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு படி கீழே கிறங்க வந்த சகுண பிரம்மம். ஆனால் சகுணம் பார்க்கும்போது அதில் விசேஷணங்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஏமாந்து போகிறோம். அதனால் சகுணத்தின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். அப்படி என்ன துவைத்தம் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் அத்வைத்தம் தானே பேசுகிறீங்க அப்படின்னு சந்தேகம் வரும். துவைத்தத்தினை ஏற்றுக்கல, இருக்கிறது ஒன்று தான், ஆனால் இன்னொன்றாவாக கூட அதே காணப்படுறது. அதனால் காணப்படுறதுக்கு முக்கியம் கொடுக்கல. நாங்கள் எது அப்படி காணப்படுறத அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். எதுன்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கணும். எதுன்னு அந்த அதுதான் சொல்கிறார். அது வந்து நிஷ்கலம், எல்லாம் தெரிஞ்ச பதங்கள் தான். அதில் ஒரு வேற்றுமை, ஒரு எந்த இதுவுமே கிடையாது. பிளெமிஷ்னஸ் கிடையாது, களைகள் கிடையாது, பார்ட்ஸு கிடையாது. நிஷ்கலம். அதனால் அது ஒன்றுமே பண்ணல. நிஷ்கிரியம்,
பாருங்க, நிஷ்கிரியம். ஆகாயத்தில் பாகங்கள் கிடையாது, ஆகாயம் ஒன்றும் பண்ணல. ஆனால் ஆகாயம் தானே சப்போர்ட் பண்ணுறதே. எஸ் ஆர் நோ பண்ணுறது. நிஷ்கிரியம். அப்புறம் நிஷ்கிரியம் நிஷ்கலமாக இருக்கிறதுனால அது சாந்த ஸ்வரூபம். நம்ம பொதுவாக சாந்த ஸ்வரூபம்னு அதை ஒரு மனுஷனாக இருந்திருக்கணும், அதுக்கு ஒரு தலை இருக்கணும், அதில் ஒரு பிரெயின் இருக்கணும். நம்ம பாவனை நான் இப்போ சாந்தமாக இருக்கேன். தலை பிரெயின் உடம்பு இருக்கேன்னு உனக்கு தூக்கத்தில் தெரியுறதா? அதெல்லாம் தெரிஞ்சு அது வச்சுக்கிட்டு தான் சாந்தமாக இருக்கேன் நீ. உண்மையாக அதெல்லாம் நீ மறந்து போனதுனால தான் சாந்தமாக இருக்கேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் மறைஞ்சதுனால தான், அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னதால சாந்தமாக இருக்கேன். அப்படி புரிஞ்சுக்கணும். சாந்தம். நிரவத்தியம். அங்கே நிஷ்கலமன்னா பார்ட்ஸ் இல்லைன்னு சொன்னோம். இங்கே நிரவத்தியமன்னா நசிஞ்சு போகாதது, பேதம் இல்லாதது. அடுத்தது கம்பேர் பண்ணி சொல்லறதுக்கு எதுவுமே அப்படிப்பட்ட ஒரு இது கிடையாது அதில். அதனால் நிரவத்தியம். அடுத்தது நிரஞ்சனம். நிரஞ்சனம்னா சரி சார், பாகங்கள் கிடையாது. ஸோ இருக்கிறது ஒன்று தான், ஒரு பாகம் இருக்கு. இப்போ சரீரம்னு சொன்னால் பாகங்கள் இருக்குது, பார்ட்ஸு. சரி, ஒரே பார்ட்டு தான். ஆனால் அந்த ஒரு பார்ட்டில் சில டேமேஜ் இருக்குது சார், அப்படி சொல்ல முடியாது. ஸோ அந்த டேமேஜ் இல்லாமல் இருக்கிறது, அழுக்கு இல்லாமல், லோபம் குறை இல்லாமல் இருந்தால் நிரஞ்சனம். நிஷ்கலமன்னா பார்ட்ஸ் இல்லை, ஒரே ஒரு பொருள். ஆனால் அதில் டேமேஜ் கிடையாது, கல்மஷம் கிடையாது. நிஷ்கலம், நிரஞ்சனம். அதனால் அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? அது அமிர்தம். அதுக்கு ஏறுறது கிடையாது, குறையிறது கிடையாது, மறைஞ்சு போகிறது கிடையாது, காணாமல் போகிறது கிடையாது, எந்த ஒரு கிடையாது. அது பேர் அமிர்தம். அதுதான் எப்படி இருக்குன்னா ஞானஸ்வரூபமாக இருக்குது. சாந்தம்னு சொன்னால் ஆனந்த ஸ்வரூபம் இருக்குன்னாவே சத்ஸ்வரூபம். இப்போ இங்கே அந்த ஞானம்னு சித்தன்னு சாந்த ஸ்வரூபம் ஆனந்தம். இப்போ இங்கே எல்லாம் அதில் போட்ட இந்தனம், வரகை, கொட்டை, தேங்காய் குச்சி, இதெல்லாத்தையும் கூட அப்படியே சாப்பிட்டுட்டே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அக்னி போல் அப்படின்னு ஒரு இது. தக்த இந்தனம் அனலம் இவ. இந்தனம் மொத்தான்னு அப்படியே ஸ்வாஹா 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 பஸ்மம் பண்ணுறது, எரிச்சிடுறது, அந்த போல் அப்படி இருக்கு. என்ன அப்படி அர்த்தம்? இங்கே ஞானம் ஞானஸ்வரூபமாக இருக்கு. இங்கே எரிக்கிறது சாப்பிட்றதுன்னு அர்த்தம் அறியறது. சர்வத்தின் அறியுது, சர்வஜ்ஞ. அதனால தான் சரி பாருங்க, நம்ம இந்த லிமிட்டேஷன்ஸ்லேருந்து வெளியில் தான் சிந்திக்கணும். பகவான் ஈஸ்வரன் பிரம்மன் புரிஞ்சுக்கணும்னா இந்த லிமிட்டேஷன்ஸ்லேருந்து வெளியில் அப்போதான் புரியும் இது சொல்கிறது. அப்படி இருக்கு. அதனால இதுதான், இந்த பொருள் தான், இந்த சத்தியம்தான் நீ அஜ்ஞானத்திலிருந்து சம்சார சாகத்திலிருந்து தாண்டறதுக்கு, ஜனன மரண சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ், சூப்பர் பிரிட்ஜ் என்ற. இப்போ நம்ம நாட்டில் சூப்பர் பிரிட்ஜஸ் கட்டி இனாகரேஷன் ஆகிடுச்சுல்ல. இங்கே கீழே அங்கே ஒன்று கேரளத்தில், ராமேஸ்வரம் அந்த பக்கம், அப்புறம் அங்கே காஷ்மீரில் அங்கே ஒரு சூப்பர் பிரிட்ஜு. எல்லாமே யூனிக் தான். அதுபோல் தான் இங்கே என்ன சூப்பர் பிரிட்ஜ் தாண்டதுக்கு என்ன லோக்கல் பிரிட்ஜஸ் இல்லை. அது பிரம்ம
சேது அதுதான் சொல்லி அப்புறம் ஆனால் உனக்கு இந்த பிரபஞ்சம் தெரியறது, உன் உடம்பு தெரியறதா இல்லையா? சரி, இப்படிப்பட்ட இந்த பரம்பொருள் என்ன பண்ணிச்சு? இவரே யக முதல்ல ஹிரண்ய கர்ப்பன்னு பிரம்மாணம் விததாதி. ஃபஸ்ட்டு நான் இங்கே இருப்பேன், ஐ வில் ஒரு மேஜிக்குன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஒரு மனிதனை எல்லா என்னுடைய கல்பனைக்கு தகுந்த போல் ஒருத்தனை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். யாருன்னு ப்ரொஜெக்ட் பண்ணார்? பிரம்மதேவன் ஹிரண்ய கர்ப்பன்னு ப்ரொஜெக்ட் பண்ணார். அது புரியறதுக்கு தான் கதை சொல்லணும். படுத்திருக்கிற நாராயணன் பகவானுடைய தொப்பிலிருந்து தாமரை வந்தது, அந்த தாமரை மேல் அதில் உட்காந்து பிரம்மதேவன் இருக்காருன்னு. அப்படின்னா அடுத்தது இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் எப்படி பண்ணுவார்? அது மாயாசக்தினால். அப்படி பண்ணும்போதோ பண்ணி என்ன பண்ணார்? இனிமேல் இவர் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணுவார். யார்? இந்த பிரம்மதேவன் பண்ணாரா இல்லையா? அவர் தானே பண்ணுறார். அவர்னே பிரஜாபதியானு கூட சொல்கிறதுண்டு, அவர்னே ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறதுண்டு, அவர்னே பிரம்மாஜின்னு சொல்கிறதுண்டு. பல பேர் அவருக்கு. இவர் அடுத்தது நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அங்கே நிறைய ஜீவலெல்லாம் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் நிறைய பிறப்பாங்க. அப்புறம் இவ்வளோ பெரிய ப்ரொஜெக்ஷன், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டு உலகம், இதெல்லாம் ஒழுங்காக நடத்தணும். அதுக்காக முதல்ல அவருக்கு நான் மேனுவல் கொடுப்பேன், ஒரு புக்லெட் கொடுப்பேன் முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மதேவனுக்கு வேதாம்ச பிரகுணோதி தஸ்மை. அதனால்தான் அவர் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் போய் வேலை ஜாயின் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டுக்கு வேலைக்காரி வந்தால் கூட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பேசிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் பண்ணணும், இந்த வழியில் தான் வரணும், இந்த வழியில் தான் போகணும், இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாது. சில இடத்துல சொல்கிறேன், எல்லா ஆஃபீஸில் கூட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதுபோல் தான் இதெல்லாம் சொல்லி பண்ணி வர்க்காரமே என்னார். அப்படி இப்போது அந்த தேவன் இப்போது ஈஸ்வர பிரம்ம பிரஜாபதி இல்லை அந்த ரூபத்துக்கு அந்த நிலைக்கு வந்த அந்த ஸ்டேட்டஸில் இருந்த தம் தேவம் ஆத்ம புத்தி பிரகாஷஜம். நம்ம ஒரு ஜீவனும் முக்கியமாக மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த புத்திக்குள்ள ஆத்ம ஜானத்தினை பிரகாசிப்ப செய்கிறது கூட அந்த ஈஸ்வரனு கிருபனால தான். அதனால் அவர் என்னுடைய புத்திக்குள்ள சத்தியம் பற்றி அந்த தெளிவு வரபோல் அனுகிரகம் பண்ணிட்டோம். எப்படி பண்ணுவார் அவர்? அவராக பண்ணல, இதோ கிளாஸ் வச்சு ஒரு குரு நீங்கள் உட்கார வச்சு சண்டே ஒன்று இங்கே வர வச்சு இல்லை இப்படி தான். அதனால் நான் மறக்கக்கூடாது. யார்? நம்ம எல்லோரும் மறக்கக்கூடாது. ஞானம் வந்தாலும் மறக்கக்கூடாது, முமுட்சுகளை இன்னும் சாதகளாக இருந்தாலும் மறக்கக்கூடாது. நன்றியோடு இருக்கு. சரணம் பிரபத்தியே. ஸோ இப்போ கூட இன்னும் அங்கே டைகாட்டமி ட்ரைகாட்டமி இருக்குது. இப்போ அங்கே இப்போ பிரம்மனை பற்றி சொன்னீங்க, அப்புறம் அந்த மாயா சகித பிரம்ம ஈஸ்வரனை பற்றி சொன்னீங்க, அதுக்கப்புறம் நானும் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இந்த மூணு இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பரிபக்குவமாகி மெச்சூராகி இந்த உபனிஷத்து இந்த இவ்வளோ தான் சொல்கிறது. பட் வாட் ஹேவ் டு டூ? மூணு கிடையாது. அந்த ஒரு பிரம்மம் நானு தானே அதுதானே உபனிஷத்தோட அகம் பிரம்மாஸ்மி, ஐ ஆம் தட். அந்த ஞான நிஷ்டைக்கு வரணும். ஆனால் இப்போ இங்கே அது சொல்லலை. பட் இந்த அளவுக்கு ஒரு சாதகனை கொண்டு வந்து இப்படி புரிய வச்சு இதில் நிற்க வச்சாவே ஒரு பெரிய விஷயம் சாஸ்திரத்துக்கு குருவுக்கு. அதனால் இது ஒரு லெவல்.
அதனால் 3 சொல்லியிருக்கீங்க, அப்படி 3 சத்தியமணி எடுத்துக்கவே கூடாது. சொன்னவன் அதுதான் கருத்து ஆரம்பம். மெனி, ஃபியூ, ஃபியூ, டூ, டூ, 3, 2, 1 அந்த மாதிரி. சரி, 2 ஸ்லோகம் முடிச்சாச்சு. இப்போது அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம், அவர் குருன்னு பிரசாதிச்சு நமக்கு, அந்த குரு சாஸ்திரம் சொல்லி நமக்கு புரிய வைக்காமே ஒரு மனிதனுக்கு இந்த சம்சார சாகரத்தனை, இந்த அஜ்ஞான திமிராந்தஸ்ய இது தாண்டது இம்பாசிபிள், சாத்தியமே படாது. ஏன் அவளை இழுத்தி சொல்கிறீங்கன்னா முடியவே முடியாது. ஒருவேளை யாராவது என்ன பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் வேறு, நாங்கள் பூஜை பண்ணுறது எங்களுக்கு தெரியும், வழிபடுறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தானே 990 பேர் இருக்காங்க, 99 பேர். எஸ் ஆர் நோ? இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சு கொடுக்குறாரு சேதாஸ்வதர். ஒருவேளை நீ அப்படி சொன்னால் வேறே இருக்கு, நான் அங்கே போய் மந்திரம் வாங்கிட்டேன், சரி, நான் இங்கே போய் தாவீஸ் வாங்கிட்டேன், அங்கே போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டேன், இங்கே போய் இது பண்ணிட்டேன், இந்த யஜ்ஞம் பண்ண, அந்த ஹோமம் பண்ண, அந்த ஊர் போய் அந்த சுவாமினை கும்பிட்டு வந்த, இப்படி ஏதாவது சொல்லு. குருகீதையில் கடைசியில் என்ன பார்த்தோம்? 7 கோடி தந்திரைஹி மந்திரைஹி எல்லாம் வேஸ்ட்ன்னு சொன்னார். குரு மந்திரம். அதனால் இங்கே சேலஞ்ச் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே மந்திரம் படிச்சுட்டு சொல்கிறேன், புரியுது. யதா சர்மவத் ஆகாஷம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாः ததா தேவமவிஜ்ஞாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இப்படி யாராவது சொன்னால், என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியும், உபனிஷத்துக்கு இப்படி தான் இருப்பாங்க, மக்கள் அப்படி தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் சத்சங்கம் பிடிக்குமா என்ன, எல்லாருக்கும் டைம் இருக்குமா என்ன, எல்லோரும் வர முடியுமா என்ன, வந்தான்னு புரிஞ்சுக்க முடியுமா என்ன. சரி, நீ என்னாவது நினச்சிக்கோப்பா. நீ ஒருவேளை அப்படி நான் வேறு ஏதாவது இந்த குரு கிட்ட போய் ஆத்ம வித்யா ஆத்மபோதனை கேட்காமே ஒரு மனுஷனுக்கு இந்த சம்சார துக்கம், சம்சாரம் என்ன துக்கம், சோக மோக பயங்கள் போகும், நிறை வருவனை நீ யாராவது சொன்னால் அது எப்போ சாத்தியம்னா பாரு. நீ இது பண்ணால் நீ சொல்கிறது சாத்தியம். எது பண்ண? ஆகாயத்தனை பாய் போல் மடித்து சுற்றி இங்கே வச்சுக்கிட்டு நீ கொண்டு வந்த குரு இல்லாமல், சாஸ்திரம் இல்லாமல், சத்சங்கம் இல்லாமல் ஒரு மனுஷன் முக்தி அடைவான். நீ அது பண்ணால் இது நான் ஒத்துக்கிறேன். எது? குரு தேவையில்லை, சத்சங்கம் தேவையில்லை. அர்த்தம் என்னன்னா, நீ அது நடக்காது, நீ பண்ண முடியாது. இந்த ஞானம் வருதனேது கூட இந்த குரு கிட்ட இந்த சாஸ்திரம் படிச்சுக்காமே, சத்சங்கம் குருக்கு சரணாகாமே வரவே வராது. வெரி பாப்புலர் பவர்ஃபுல் மந்த்ரா, ஆஃபன் கோட்டட் and Shankara Bhashyam everywhere. Yada charmavad akasham veshtayishyanti manavaha
யாராவது அப்படி பேசுகிற அந்த மனிதர்கள் வந்து ஓகே நானும் 30-40 வருஷமாக எங்கள் வீட்டில் சுவாமி இருக்கார், நான் கும்பிட்டிட்டு இருக்கேன். 40 வருஷமாக அந்த கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன். இப்படியே சொல்கிறேன். ஆனால் குரு கிட்ட போய் சாஸ்திரம் கேட்டியா? கேட்க. இப்படி மனிதர்கள் மாணவாக யாராவது ஆகாயத்தினை ஒரு தோல் பாய்போல் மடித்து கொண்டு வந்தால் அப்போ அது பண்ண முடிஞ்ச இந்த தேவமன்ன இங்கே பிரம்மம் ஈஸ்வரனை இந்த விதமாக ஜகத்தினு இந்த விதமாக அந்த ரெண்டுத்துக்கு மூலப்பொருளாக இருந்த பிரம்மமா தெய்வத்தினை தெரிஞ்சுக்காமே ஓகே தேவம் அவிக்னாய தெரிஞ்சுக்காமே துக்கமெல்லாம் போயிடுச்சு போகும். இப்போ அது பண்ண முதல்ல அது பண்ணு. யாராவது பண்ணாங்களே இப்போ வரைக்கும்? கதையில் அகஸ்தியர் பற்றி அவர் கடல் இப்படி குடிச்சாருன்னு இருக்கு. சாஸ்திரம் சொல்லுது, நம்ம நம்புறோம் என்ன. ஆனால் எந்த கதையிலும் சாஸ்திரம் இவ்வளோ பெருசாக இருக்குது, எங்கேயுமே கூட ஆகாயத்தினை சுற்றி கொண்டு வந்தார் அவர் అనేది இல்லை. கடல் அக்னி ஜலம் பிருத்திவி இங்கே வரைக்கும் பேசலாம், காற்று வரைக்கும் கூட. ஆக்சுவலாக காற்று நெருப்புன்னு கூட பேச முடியாது, என்ன அது எல்லாமே அமூர்த்த பிரபஞ்சமாக இருக்குது. இந்த ரெண்டும் ஓகே, பூமி அப்புறம் ஜலம் ஓகே, வாட்டர் ஹார்வெஸ்டேஷன் அண்ட் டெமோக்ராஃபிக் டிவிஷன்ஸ் இதெல்லாம் இவன் ஏதோ பண்ணலாம் கொஞ்சம் இல்லையா? அது மூணுத்தின்னு பற்றி ஏதாவது நீ பண்ண முடியுமா? அதில் ஆகாயம் இல்லை. அதனால நானிய பந்தா இல்லைன்னு முன்னாடி சொன்னார், இதுதான் விடணும். இப்போ இங்கே கரெக்டாக ஃபைனலாக புரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்காது, சும்மா வாதிக்காது அப்படின்னு சொல்லி அடுத்தது 21வது ஸ்லோகம். தபப்பிரபாவாத் தேவ பிரசாதாச்ச பிரம்ம ஸ்வேதாஸ்வதரோத வித்வான் அத்யாஸ்ரமபிஹ பரமம் பவித்ரம் प्रोवाच सम्यग् ऋषिसङ्घजुष्टम्. இப்போ முடிவாக போகிறதா இன்னும் 2 ஸ்லோகம் கன்க்ளூஷன். ஸோ இங்கே வந்து கன்க்ளூஷன் 21 ஓகே. அதனால் அந்த மேலே இப்போ சொல்லிட்டார் அந்த உதாரணம். அதனால் தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலையும் சாராம்சம் சொல்லிட்டுருக்கேன், ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலையும் ஸ்வப்பிரயத்தனத்தினாலையும் செல்ஃப் எஃபர்ட்னாலையும் செல்ஃப் எஃபர்ட் அப்படின்னா தபஸ்னாலையும் அங்கே யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து தேவஸ்ய பிரசாதாத் அண்டு தபஹ பிரபாவாத். தபம்னாலையும் தேவ ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலையும் ஓகே. இங்கே ஈஸ்வரன் அனுகிரகம்னா மறுபடியும் பார்க்கணும், குருவுடைய உபதேசத்தினாலையும் சொன்னதை அவர் அனுசரித்ததுனாலையும் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே தபஸ் இஸ் நத்திங் டு டூ வித் புராணிக் தபஸுக்கு நம்ம ஞான தபஸுக்கு சம்பந்தம் இல்லை. இதே தபஸ் கேட்குறீங்க, ஞான யஜ்யம்னு சொன்னோம் இல்லையா? அப்போது ஈஸ்வர அனுகிரகம் என்ன? குரு பிரசாதாத். ஸோ இங்கே குரு பிரசாதாத் சம்யக் ஸ்ரவண மனன நிதித்தியாசாத் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும்.
லோக பிரசித்தனா பேரடைஞ்ச இந்த ஸ்வேதாஸ்வதர ருஷிவர் ஸ்வேத அஸ்வனே அன்றைக்கி சொன்னோம். அப்படி என்ன வெள்ளை குதிரை அந்த டிக்ஷனரி மீனிங் இல்லாமல் சாத்விக குண சம்பன்னனாக இருந்து எல்லா இந்திரியங்களும் மனசோடு சேர்ந்து கட்டுப்படுத்தி அதனை சரியாக சத்விநியோகப்படுத்தினவர் ஸ்வேதாஸ்வதர். நம்ம எல்லோரும் அப்படி பண்ணால் நமக்கு அந்த பேர் வர்த்திக்கும். புரியுதா? அவர் என்ன ஆயிட்டாரோ பிரம்மனிஷ்டன் ஆயிட்டார். அவர் ஆயிட்டார். அப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த பிரம்ம வித்யா ஞானம் எது அவங்க அடைஞ்சாரோ, எது அத்தியந்த பவித்திரமானதோ அது அவர்கிட்ட வந்த முமுட்சுர்களான சர்வசங்க பரித்தியாகிகளான ருஷிகளுக்கு போதனை பண்ணார். ருஷி ஆனதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு போதனை வேணுமா சார்? இங்கே ருஷி ஆகிறதுன்னா சந்நியாசம் எடுத்துக்கிட்டா, இல்லை அத்தியந்த வைராக்கியம் வந்துச்சு, அப்போது குருக்கிட்ட வரணும். சந்நியாசம் எதுக்கு எடுக்கிறது? ஞானம் வந்ததுனால எடுக்கிற சந்நியாசம் வேறேன்னு சொன்னோம், வித்வத் சந்நியாசம். ஞானத்துக்காக எடுக்கிற சந்நியாசத்துக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம். அதனால் இங்கே எக்ஸ்டர்னல் காஷாயம் அதுக்கு சம்பந்தமே இல்லை. திஸ் எவ்ரிதிங் இஸ் மென்டல் மேக்கப். பட் இங்கே ரிஷிபிஹின்னு வார்த்தை. அப்போ ரிஷிகளுக்கு எதுக்கு இவர் டீச் பண்ணு? சூத மகாமுனி ரிஷி சௌனகாதி ரிஷிகளுக்கு பாகவதம் புராணங்கள் எதுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, அவன் அங்கே எல்லாரும் தெரிஞ்ச ஞானிகள் இல்லை. எல்லாரும் கர்ம காண்ட செஞ்சுட்டு பக்தியோடு இருக்கிறவங்க, அவங்களை எலிவேட் பண்ணணும். அப்படின்னா அவங்களை உத்தரிச்சுக்கிறதுக்கு தயாராகி உட்கார்ந்தவங்கள். அவங்களுக்கு இன்னொரு டைட்டில், ஒரு பேர் அத்தியாசிரமிகள் இங்கே இருக்கு. அத்தியாசிரமிபிய. இங்கே அத்தியாசிரமன்னா இன்னொரு விதமாக சொன்ன சன்னியாசிகள்னு ஒரு அர்த்தம். டெக்னிக்கலில் மேலாசிரமம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், ஹையர் ஆர்டர் ஆஃப் தி ஆசிரமம் அத்தியாசிரமம். பட் இங்கே திரும்பி சந்நியாசம்னு அர்த்தம் வைராக்கியம் இருக்கு. அத்தியந்த வைராக்கியவான் முமுக்ஷு. அப்போது ஒரு விதத்தில் நம்ம எல்லோரும் சன்னியாசிகள் தான். நமக்கு வேதாந்தத்தில் இவ்வளோ ஈடுபாடு இருக்குது, டைம்னு எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறோம். லோகத்து மேலே அவ்வளவு நமக்கு அந்த விஷயங்கள் இல்லை. இதுதான் முக்கியமான நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இவ்வளோ கொஞ்சம் இல்லை, வைராக்கியம் இல்லைன்னு நீங்கள் இந்த வேதாந்தம் இவ்வளோ ரெகுலராக கேட்டு ரசிக்க மாட்டேங்க. உங்களுக்கு பிடிக்காது, புரியாது. ஸோ சம் இஸ் தேர். இது வேணும், அது போதுமனே இருக்க. இது வேணும், அதெல்லாம் போதும்னு சொன்னால் அது வைராக்கியம்தான். எது வேணும்? எனக்கு ஈஸ்வரன் வேணும், பிரம்மஜானம் வேணும், குரு வேணும், மிச்சம் கொஞ்சம் இது பண்ணி அப்படிப்பட்ட அத்தியாசிரமர்கள் இவங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் ரொம்ப இந்த அத்தியாசிரமி அనే வார்த்தை கைவலோபனிஷத்தில் 2 வாட்டி வரும். ஆரம்பத்தில் வரும், கடைசியில் வரும். அப்புறம் இவ என்ன பண்ணார், அவங்க எல்லாரும் ஸ்ரத்தையோடு கேட்டு அந்த சேதாஸ்வதனை வணங்கி அந்த வித்தியனை நல்ல விதமாக ஸ்வீகரிச்சுட்டு அவங்களும் அதேபோல் அந்த ரிஷி சங்க ஜுஷ்டம் அவங்களுக்காக கூட இந்த வித்யை கொடுக்கப்பட்டது, போதிக்கப்பட்டது, வாங்கிட்டாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பரம்பரை விஷயம் சொல்லி இந்த ஸ்லோகம் முடியறது இங்கே. அதனால் தபஸு அண்ணா ரொம்ப சிம்பிளாக நேற்றுக்கு வேறு எங்கோ இங்கிலீஷ் கிளாஸில் சொன்னேன், அது தமிழில் சொன்னேன், அதனால் அது இங்கேயும் சொல்லுவேன். தபஸ் என்னன்னா உங்களுக்கு தெரியும், தனித்திரு, பசித்திரு, தெளித்திரு. எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்?
நல்லா புரிஞ்சிச்சுங்க. புரிஞ்சிச்சு. ஆனால் அனலைஸ் பண்ணணும். அதெல்லாம் இன்னும் அதோட டெப்த்து தெரியணும்னா ஸ்ரீகிருஷ்ண பகவான் இப்போ சொல்ல போகிற 20 அந்த வேல்யூஸ்ன்னு பார்த்தா தான் தெரியும். கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த 3 வார்த்தைகள்: தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. இது என்டையர் ப்ராக்டிஸ் அதில் மொத்தம் சாதனை சொல்லப்பட்டது. பட் வி ஹேவ் டு see each one how it works, where எப்படி அப்ளை பண்ணணும். சரி, அப்புறம் இது சொல்லி அடுத்த ஸ்லோகம் 22 பாராட்டுறார் இப்போ இந்த வித்யனை. வேதாந்தே பரமம் குஹ்யம் புராகல்பே பிரச்சோதிதம் ந பிரசாந்தாய தாத்தவ்யம் ந புத்ராய சிஷ்யாய வா புனः. கடைசியில் ஒரு கண்டிஷன் சொல்கிறது உபனிஷத்து. என்னன்னா, இந்த வித்யா 6 அத்தியாயங்கள்னு சொல்லி இப்படி இவ்வளோ நாள், இன்றைக்கி 32 என்னமோ கிளாஸ் நிற்கிறேன். வேதாந்தத்துடைய பரம ரகசியம். வேதாந்தம்னாவே சர்வ வேதங்களுடைய சாரம், சர்வ சாஸ்திரங்களுடைய சாரம். எது ஆதி சிருஷ்டி முதலிருந்தே இருந்திருக்கிறதோ, கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, பிரச்சோதிதம். இது இன்னைக்கு புதுசாக வந்தது இல்லை. கிருஷ்ணரே எல்லாம் அப்பன்னு சொல்கிறாரு, எல்லாம் பாரோ பண்ணுவார். ரிஷிகள் எல்லாரும் கூட அப்புறம் முன்னோர்கள்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இது எப்போ பிகினிங் ஆயிடுச்சு, என்ன கதை? அபௌருஷேயம் வேத ஜானம் புராகல்பே எப்போ சொல்லப்பட்டதே. இது இந்த வித்யா அசாந்தமான மனசு இருக்கணும்னு சொல்லி தரக்கூடாது. அசாந்தமான மனசுன்னு சொன்னால் சந்தேகப்பட பல வகையாக சிந்திக்கலாம். இந்த ஒரு வார்த்தை நான் 1 hour பேசுவேன் போகும் வேணுமென்னா, அது போகும். அப்படி இப்படி எல்லா பக்கம் போகும். 2-3 வார்த்தைகள். பலதில் ருச்சி இருக்கிறவனுக்கு உலகம் மேலே இன்னும் ரொம்பவே அது சத்தியமனே பாவிச்சுக்கிறவனுக்கு ரொம்ப ஆஜிடேட்டட் மைண்ட், ரொம்ப டவுட்டிங் நேச்சர், சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். சாஸ்திரம் மேலே, குரு மேலே. நிஜமான சந்தேகங்கள் இல்லை, தேவையில்லாத சந்தேகங்கள். கிரிட்டிசைஸ் பண்ணுற குணமாக இருக்கும். அப்படிப்பட்ட அவன் அப்பிரசாந்தாய அப்படின்னா, குரு உபதேசம் பண்ணும்போதோ இது புரிஞ்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த ஒரு தகுதி இல்லாமல், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது. நான் பல கிளாஸில் பல விதமாக சொல்லியிருக்கேன். கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடி யூ மஸ்ட் பி வெரி மச் ப்ரிப்பேர்டாக வரணும். இங்கே உட்கார்ந்ததுக்கப்புறம் கூட ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பேசக்கூடாது. அப்படி ஃபோக்கஸ்டு மைண்டாக இருக்கணும். கடந்த வாரம் சொன்ன அந்த கருத்துக்களே, குருவுடைய வார்த்தைகளே மனசில் ஓடிட்டு இருக்கணும். இன்றைக்கி வரத்துக்கு முன்னாடியே அந்த கடைசி ஸ்லோகம் என்ன முடித்தாருன்னு அதை பார்த்துக்கிட்டு வரணும். சும்மா இல்லை, இதெல்லாம் சேர்ந்து. அதனால் வந்ததுனால வேலை நடக்காது, நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு திரும்பி உடனே கீழே இறங்கி போகக்கூடாது. அந்த வேவ் லெங்த், அந்த ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணணும், அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம். சாதகன் அப்படி இருக்கணும். should not be very much extroverted unnecessarily.
அப்ரசாந்தாய அபுத்திராய. என்ன இது இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கூடாது. நான் தாத்தவியம் கொடுக்கூடாது, சொல்லக்கூடாது. அபுத்திராயன்னு சொன்னால் அந்த காலத்தில் அப்பா புள்ள அப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பேருக்கு என்ன புள்ளே தவிர அவனுக்கு சம்ஸ்காரம் இல்லை, அவனு அப்படிப்பட்ட குணங்களோடு பிறந்தான். அதனால் அப்படி இருந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் குரு சிஷ்ய பரம்பரை வந்துச்சு இல்லையா. ஒரு காலத்தில் பார்த்தா எல்லோரும் அவர் அப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாரு, அவர் இப்படி தான் வந்துருந்தது. அதுக்கப்புறம் சிஷ்ய இங்கே அது கூட சொல்லு அசிஷ்யாய. அவன் சிஷ்யன்தான், ஆனால் சிஷ்யனாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. அவனுக்கு சாதன சஷ்ட சம்பத்து இல்லை, ஸ்ரத்தா பக்தி இல்லை, குரு மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, பணிவில்லை, கௌரவம் இல்லை. ஏதோ இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு காலேஜ் ஸ்கூலுக்கு போனால் டீச்சரு ப்ரொஃபஸர்ஸ் கூட எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு? நத்திங். பெருசாக கிரேட்டாக ஒன்றும் தெய்வபாவமோ பக்தி பாவமோ கௌரவபாவம் எதுவுமே கிடையாது. அப்படி இங்கே இருந்தால் பேருக்கு சும்மா சிஷ்யனன்னு சொல்லிக்கிட்டாவோ, அதனால் அவனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது. முதல்ல சொல்லி கொடுத்தான்னு அவனுக்கு ஏறாது, அவனுக்கு ஞான நிஷ்டை வராது. ஆனால் அந்த காலத்தில் அசல் அப்படி சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. அப்படின்னா குரு கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் யாருக்கு சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு இருக்கணும். பட் அந்த கண்டிஷனை இங்கே எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டதாக நான் சில வாட்டி சொல்லுவேன். அவன் இன்னும் உங்கள் குவாலிஃபிகேஷன் எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு மனசில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்ன தெரியும். இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த நான் சத்சங்கமே பண்ண முடியாது. இப்போ இந்த சத்சங்கம் கொடுக்குறதுனால நான் இந்த 1 மணி நேரம் என்ன இங்கே வரத்துக்கு போகிறதுக்கு இது இல்லை. இந்த 2 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் இந்த பாவனையில் இருக்கிற. ஆனால் அந்த நிலையிலிருந்து இருக்கிற அந்த விஷயங்களை உங்களுக்கு இன்னும் அப்படி சொல்லி ஷேர் பண்ணிக்கணும்னா எனக்கு சத்சங்கம் ஒரு சாதனை, ஒரு தபஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நிதித்தியாசனம். இப்போ மாதிரி இது முக்கியம். அடிக்கிறவங்க வாங்குறவங்க உபயோகப்படுத்துகிறவங்க உபயோகப்படுத்துவாங்க. பட் ஸ்டில் தட் ரூல் இஸ் தேர். அப்போ எதுக்கு இது சொல்கிறோம்னா, அப்போ நம்ம சிஷ்யனா இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? குருகீதையில் எத்தனை பேசியிருக்கார் சிவன். அதனால பகவத்கீதையோட கடைசியில் இப்படி தான், ந தபஸ்காய ந அஸ்ரத்தாய, ஸ்ரத்த இல்லாதவனுக்கு தபஸ் இல்லை. இங்கே 3, அபுத்திராய அசிஷ்யாய ந தாத்தவியம். அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற வித்தை இது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியாக எப்படிப்பட்ட அந்த சிஷ்யனுக்குள்ளேயும் அந்த புத்திரனுக்குள்ளேயோ எப்படிப்பட்ட பாவம் இருந்தால் அவன் சிஷ்யனாக இருக்க முடியும். அவன் இந்த வித்தைக்கு சிக்ஷனை கொடுத்தா ஸ்வீகரிக்கிற குணம் தகுதி இருக்கிறவன் சிஷ்யன். பிள்ளையான சரி, ஃபாதர் குரு ஸ்தானத்தில் இருக்கும்போது பிள்ளை அந்த நிலைக்கு வரும். காயத்ரி மந்திர டைமில் அதுதான் நடக்கிறது. அதுக்கப்புறம் அவர் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு அதிகம் ஃபுல்லாக தெரியாது. அதுக்கப்புறம் இதோட பிரயோஜனம் தெரியாதனால எந்த அப்பா இல்லை நாம்கே வாஸ்தே அவர் உட்காந்துட்டு ஏதோ அவர் சொன்னால் இவர் பண்ணிட்டு முடிச்சுடுவார், கதை முடிஞ்சிடுது. அப்படி ஆகிப்போச்சு அந்த உபநயனம் அதெல்லாம். அதனால் எப்படி இருக்கணும்னா வெரி பியூட்டிஃபுல், அகெயின் பாப்புலர் கடைசி மந்திரம் ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்து. யஸ்ய தேவே பராபக்திஹ யதா தேவே ததா குரோ தஸ்யைதே கதிதா ஹ்யர்தாஹ பிரகாஷந்தே மகாத்மனஹ பிரகாஷந்தே மகாத்மனஹ இதி.
அந்த 2 வாட்டி சொல்கிறது என்ன, உபனிஷத்து முடிஞ்சு விட்டது அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒருத்தனுக்கு வந்து தெய்வம் மேலே பக்தி இருக்கின்றனதோ அதே பாவம் அதே பக்தி அவ்வளவு அது குரு மேலே இருக்கணும். இப்போ இங்கே இந்த ப்ராப்ளம் என்னன்னா கேள்வி, எங்களுக்கு தெய்வம் மேலே கூட அவ்வளோ பக்தி இல்லை சார். எங்கள் பக்தி இல்லை, பார்கெயின் பக்தி. அவர் வந்து நேராக ஏதாவது தரிசனம் கொடுத்து கேட்டாச்சுன்னு நாங்கள் ஓடி போயிடுவோம். என்ன கேட்டேன், ஏய் நான் ஒன்று இப்போ வைகுண்ட கூட்டிகிட்டு போகிறேவ்வா, பிள்ளைகளை பாரியா பசு சம்பதை எல்லாம் விட்டுட்டு வருவியான்னா கொஞ்சம் யோசித்து எங்கள் பொண்டாட்டின்னு கேட்டு சொல்லுவேன். அப்படியெல்லாம் வரமாட்டார், கேட்க மாட்டார். யாரோ பக்தனுக்கு அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அதர்வைஸ் என்ன நம்ம பக்தி பயத்தோடு கூடின பக்தி தானே. அப்போது முதல்ல பக்தி என்னன்னு புரிஞ்சுக்கோ. பகவத்கீதை 12ஆம் அத்தியாயம் ஒழுங்கா கேட்டுக்கோ, பாகவதனில் சொன்னது கேட்டுக்கோ, புரிஞ்சுக்கோ. அப்போது அதனால் அங்கே நமக்கு தகராறு எது, ஈஸ்வரன் பக்தி. எங்கள் ஈஸ்வரன் பக்தி என்ன தெரியுமா, கொஞ்ச நாள் இவனை வச்சுக்கிறோம் பூஜிப்போம், கொஞ்ச நாள் அவனை விட்டுடுவோம், டைவர்ஸ் கொடுக்குறோம், திரும்பி கொஞ்ச நாள் அந்த அவனை வச்சுக்கிறோம். இப்போ என்ன எது பாப்புலர் இங்கே இப்போ எல்லோரும் அது வச்சுக்கிறோம் கொஞ்ச நாள். விபிச்சார பக்தி அதுக்கு பேர். அப்படி இருக்கிற பக்தனை வந்து குரு கிட்ட வந்து இவன் ஒழுங்கா அப்படி இருப்பான் என்ன, அதனால குருவோட மாற்றுவோம், குரு ஷாப்பிங் போவோம். நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தர். எத்தனை பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க, சரி பேசுகிறாங்க நிறைய பேர், அவங்களுக்கு குருகள் தான். இட் ஓன்ட் ஒர்க், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு உள்ளனந்தே, ஏன்னா இங்கே சொன்னதுனால நான் அது முன்னாடி பேசியிருக்கேன் தான், குருகீதையிலேயே பேசினது தான். டு சே ஹைலைட் ஒன் பாயிண்ட் இஸ், உனக்கு வந்து அந்த சரணாகதி பாவனா, ஸ்ரத்தா, அப்படி கௌரவம் அந்த வரல என்ன, சரண்டர் நேச்சரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு அகங்காரம் வந்து இறங்காது. ஓகே, இன்டலெக்சுவல் கொலஸ்ட்ரால் குறையாது. இன்டலெக்சுவல் கொலஸ்ட்ரால் குறையாத வரைக்கும் அகங்காரம் ஸ்பாண்டிலோசிஸ் அது பண்ணாத வரைக்கும் அதுக்கு வந்து இங்கேருந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் போய் ஏறாது. அதனால தான் அந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டி வர்றதுக்கே நிறைய சாதனைகளுக்கு நிறைய வருஷம் ஆயிருக்கும். நம்மளுக்குள்ளே கூட சில பேர் நம்மளுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஐ மீன் நாட் ஈவன் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் கூட தாண்டலைன்னா வாட் டு டூ. அப்படி யாராவது இருந்தால் கடவுளே சீக்கிரம் தாண்ட வைப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு. யூ காட் த பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் குருவுக்காக கிடையாது, அவருக்கு ஆக போகிறது ஒன்றும் கிடையாது, அவருக்கு வேண்டியது ஒன்றும் கிடையாது. He has no any desire of any kind about anything. அது அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஈஸ்வரனோட கையில். அப்படி இது சொல்லி கொடுப்பு சாஸ்திரவனே அவர் ஒரு ஜாப் அலாட் பண்ணிட்டார், அவளை தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் அது நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டு எடுத்துக்கிறது, வாங்கிக்கிறது, அள்ளிக்கிறது சிஷ்யனுடைய திறமை, கடமை. அதனால் இப்படிப்பட்ட என்னாகுமோ தெரியுமா, இப்போ சொன்னனே, அப்போதான் ஈஸ்வரன் மேலே இருக்கிற பக்தி அதே அளவுக்கு இங்கே அவ்வளோதான். எனக்கு குரு வந்து சரீரத்தோடு இருக்கார், வருவார் போவார். மனுஷனாகவே இருந்தால் கூட அவர் வந்து ஈஸ்வரர் பாவனை. ஒரு இடத்துலையா 2 இடத்துலையா எங்கெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னொன்று சொல்லுவேன், சொல்லாமல் இப்போ
இனிமேல் திரும்பி ஈஸ்வரன் நான் பார்க்கலையே, எப்போ பார்க்க போகிறானோ அனே இன்னும் ஒரு சந்தேகமும் ஒரு ஆசை வருதுன்னா உனக்கு விஷயம் புரியலன்னு அர்த்தம். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தைரியமாக நான் சொல்லிட்டேன் கிளாஸில். எப்போ சொல்ல எங்கள் குரு சுவாமிஜி தான், குரு மகாராஜ் தான் பார்த்தியாச்சு ஈஸ்வரனை. இஃப் யூ அண்டர்ஸ்டுட் ப்ராப்பர்லி, பட் நீ உனக்கு ஈஸ்வரன் தான் கல்பனை வேறு என்னென்னமோ இருக்கேன்னா ஸ்டில் யூ ஹாவ் டு வாக், ட்ராவல் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அர்த்தம். அதர்வைஸ் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமः. எங்கே டிஃபரன்ஸு? பிரம்மமேத ஈஸ்வரன் தான் குரு. அதனால தானே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா. எப்போதான் அந்த அர்த்தம் நமக்கு நம்ம அனுபவம் ஆகும். அதுதான் சொல் பண்ணா அப்படி ஒருத்தனும் அவனுக்கு அந்த குரு மகாராஜனால் சொல்லப்படுற ஒரு சொல்லு, ஒரு கருத்து, அதோடைய ஆழமான அர்த்தம் அப்படியே மனசில் பிரகாசிக்கும், தெளிவு கொடுக்கும், சந்தேகங்கள் எல்லாம் போகும், கிளாரிட்டி வரும். ரொம்ப கிளியராக சொல்கிறார் பாரு. தஸ்ய ஏதே கதிதாக அர்த்தாக, அந்த குருனால் சொல்லப்பட்ட கருத்துக்கள், அது உபனிஷத்தாகட்டும் ஏதாவதாகட்டும், என்ன பேசுகிறாரோ என்ன பாஷை, வை இஸ் டெல்லிங், வாட் இஸ் டெல்லிங், எதுக்காக சொல்கிறாரு, அதோட அர்த்தம் அப்படியே பிரகாசந்தே மகாத்மனஹா. இங்கே மகாத்மனஹா வேர்டு என்ன, சிஷ்யனுக்கு எக்ஜெக்டிவ் இல்லை, மகாத்மனால் சொல்லப்பட்டான்னு சொல்லுவேன். காரணம் இங்கே ஆக்சுவலாக சிஷ்யன் மகாத்மா ஆகிட்டான். இப்போ அவன் என்ன அந்த அளவு சுத்தமான மனசோடு இருந்தான், பூர்ண சரணாகத்தோடு இருந்தான். அதனால் அரகத்தை பெற்றிருக்க, பாத்திரத்தை இருக்க, இஸ் ஃபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அங்கே வேலை முடிஞ்சிடும். என்ன வேலை முடியுறதுன்னா கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி. அப்படி குரு சொல்லி பேசும்போதே அந்த கூடவே அந்த விஷயத்துக்குள்ளே அப்படியே அவன் டீப்லி இம்மர்ஸ் அண்ட் தத்துவத்தை தானே சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிப்பான். அப்புறம் அவனுக்கு சத்சங்கம் குரு உபதேசம் இதெல்லாம் பண்ணும்போதும் அவர் பல பேருக்காக பல விதமாக பேசுவார். பிகாஸ் ஆல் ஆர் நாட் லைக் இன் எ குருகுலம் த ஹையஸ்ட் ஆர்டரு அப்படின்னு இல்லை. அப்போது இல்லை, ஆனால் நான் தான் எப்படி இருக்குன்னா, எனக்கு அந்த குரு சொல்கிற சொல்லு, குருவுடைய முகம், குரு பேச்சு தவிர எனக்கு இன்னொன்று மனசில் அட்லீஸ்ட்டு அந்த டைமில் வரக்கூடாது. அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் டெட் டு த வேர்ல்ட் அண்ட் த வேர்ல்ட் இஸ் டெட் டு மீ. அப்போது எந்த ஆழமான கஷ்டமான கருத்து, உபனிஷத்து மந்திரம் எல்லாம் புரியும் நல்லா. அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் பாராட்டப்பட்டது, குருவுடைய முக்கியத்துவம் பாராட்டப்பட்டது, சம்பிரதாயம் டீச்சிங்னு பாராட்டப்பட்டது. இது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். என்னன்னா, இது இங்கே மட்டும் இல்லை, கீதையில் சொல்லியிருக்கான்னு சொன்னால், பிருஹதாரண்யகம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுனால அங்கே ஒரு இடத்துல இப்படி தான் யாக்ஞவல்கர் தமேவ தீர பிராமணः, இதுதான் அந்த தீரனான பிராமணன்னு நல்ல சாதன செஷ்ட சம்பத்தி பூர்ணமான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிற அந்த சிஷ்யனால் அர்த்தம். ஓகே, இதுதான் பண்ணணும். குருவீத்த என்ன பண்ணணும், என்ன அங்கே என்ன சொல்லி கொடுத்தாரு, இதுதான் பண்ணணும். என்ன அது என்ன அது இப்போ நான் சொல்ல முடியாது, அங்கே சொல்லியாச்சு, இப்போ இங்கேயும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நான் அனுத்தியாயாத் பகூன் சப்தான், பல விஷயத்துக்கு காது கொடுக்காது.
பல விஷயங்கள் பேசாது, பல விஷயங்கள மேலே மனசுன்னு போக விடாது. தத்ஹி வாச்சः விக்லாபः விக்லாபனம். All other words and the discussions and arguments and unnecessary brooding, everything is waste. Viglapanam iti அம்மை. முண்டகோபனிஷத்தில் இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா முண்டகோபனிஷத்து முதல் உபனிஷத்து இங்கே படித்தோம் நம்ம, அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். தம் ஏகம் ஆத்மானம் ஏவ ஜானத்த. கமாண்டிங். இது ஆத்மனு மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், வேறு இன்னொரு பிஸ்னஸ் கிடையாது. ஆமாம், எங்கள் ஃபேமிலி நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்களா, யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? இப்படி எல்லாம் சில்லி கொஸ்டின் அப்படியே வரும். அது எல்லாத்தையும் வச்சு தான் அங்கே சொன்னதே. அசாந்த மனசாய அப்பிரசாந்தாக. டோன்ட் பிரிங் த வேர்ல்ட் இன் பிட்வீன் சொல்லி அந்யாவாச்சோ விமுஞ்சத. யூ ஷுட் கிவ் அப் unwanted, unnecessary words, talks, discussion, thinking, everything. Drop it. Esha amrutasya setuhu. Ididda amrutatvatthukku margam. இதோட அற்புதமான இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து இங்கே இன்னைக்கு சர்வ குருக்களுடைய அனுகிரகத்தினாலையும் ஈஸ்வரன் அனுகிரகத்தினாலையும் உங்களுடைய ஸ்ரத்தா பக்தினாலையும் இங்கே இனி முடிவு செய்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.